ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கொண்டக்கடலை குழம்புக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உங்கள்கிட்ட வாழைக்காய் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நைட்டே ஊற வச்சேன், 1 கப் சுண்டல் ஊற வச்சேன் நைட்டு. அதை இப்போ வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி கூட போட்டிங்கன்னா புளியை கம்மி பண்ணிக்கலாம். தக்காளி 1 தக்காளி போட்டிங்கன்னா புளி அதிகமாக ஊற்றிக்கோங்க, இல்லை 2 தக்காளி போட்டிங்கன்னா புளி கம்மியாக ஊற்றிக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேங்காய் உள்ளது, தேங்காய், வத்தல், சீரகம், சின்ன வெங்காயம்லாம் போட்டு இந்த விழுது அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுக்கணும். வாங்க நம்ம சுண்டல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் நம்ம பேன் வச்சிடலாம். இப்போது சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாருங்கள், கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சோல வெந்தயம், இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயையும் முருங்கைக்காயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கிளறி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் ஆரம்பத்திலே கட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருத்துரும். இப்போது தக்காளி நம்ம வதங்குறதுக்குள்ளே இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் கருக்காமல் இருக்கும் கத்திரிக்காய். இப்போது கத்திரிக்காய் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போதான் சீக்கிரமாக வதங்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சூப்பராக வதங்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வதங்கிருக்குன்னு. இப்போது இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள்லாம் வச்சுருக்கோம்னா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதில் கிண்டுங்க போதும். ஒரு 2 நிமிஷம் கிண்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலாவோட கலர் மாறும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிக்கோங்க. மசாலா நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த புளி தண்ணி லைட்டாக கொதி விட்டோன்னே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கணும். லைட்டாக கொதி விடட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள், புளி ஊற்றினோம்ல, அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த தண்ணியும் கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் மூடி போட்டு மூடணும். கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு சிம்மில் வச்சுருங்க. சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் கொண்டக்கடலையை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நீங்கள் குக்கரில் விசில் விட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. கொதித்து லாஸ்ட்டில் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு சட்டியில் வேக வச்சதுனால இப்போவே போட்டுக்கிறேன். ஏன்னா குக்கரில் வேக வச்சா ரொம்ப மாவாக வெந்துடும். சட்டியில் வேக வச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வந்திருக்கும். இப்போ இது கூட ஆட் பண்ணோம்னா அது நல்லாவே வந்துடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்க அந்த கொண்டக்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷ்க்கு நீங்கள் அவிச்ச முட்டை அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வச்சா நீங்கள் முட்டை அவிச்சு அதை இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில் பிடிச்சிடக்கூடாது. இப்படி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுட்டு திரும்ப மறுபடியும் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு திரும்ப மறுபடியும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் பிடிச்சாலும் பிடிச்சிரும், அதனால் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே கட்டியாயிரும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த கத்திரிக்காய் நல்லா வந்திருக்கு பாருங்கள். முருங்கைக்காவுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கட்டியாக சூப்பராக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.